அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்பு பற்றி மானிய கோரிக்கையில் நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதிக்காக நாங்கள் நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். அங்கே முந்திரி அதிகமாக விளையிறதுனால முந்திரி விவசாயிகளுக்கு கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் முறை வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற முந்திரி சாகுபடி மொத்தத்தையுமே கூட்டுறவு முறையில் கொள்முதல் செய்து சந்தைப்படுத்தி அதன் மூலம் நிச்சயமாக பேக்கிங் செய்து அந்த பொருட்களை விருதாச்சலம் மையத்திலிருந்து அதை ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு டெவலப் பண்ணால் அந்த விவசாயிகளுக்கு அதனால் பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறதையும் அந்த பாயிண்ட்டை நம்ம அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அந்த கள ஆய்வில் பார்த்தோம்னா மதிப்பு கூட்டப்பட்ட அந்த முந்திரியினுடைய ரா மெட்டீரியலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாறும் பொழுது அதில் அதிகமான லாபம் இருக்குது. சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் அதை டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி கூட்டுறவு அப்படின்னு பார்த்தாலே கடன் தள்ளுபடி தான். அந்த கடன் தள்ளுபடியை தான் விவசாயிகளும் ஏழை மக்களும் எதிர்பார்க்குறாங்க. அந்த முழு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதும் நம்ம சொல்லியிருக்கோம். ரேஷன் கடைகள் எந்த ஊரில் இல்லையோ அந்த ஊர்லெல்லாம் ரேஷன் கடைகள் கொண்டு வரணும். ரேஷன் பொருட்கள் கையிருப்பு இருக்கணும். அந்த விநியோகம் சரியான முறையில் நடக்கணும். அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் அந்த ரேஷன் பொருள் முறையாக போய் சேரணும். புகார்களை உடனடியாக ஆய்வு செய்யணும். அதற்கான தீர்வு உடனடியாக செய்ய வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அதே போல் பழுதடைந்த ரேஷன் கடைகளை புதுப்பித்து எந்த ஊராட்சிகளில் கிராமங்களில் ரேஷன் கடையிலையோ அங்கே புதுசாக ரேஷன் கடையை உருவாக்கணும். அது எல்லாமே ரெண்டட் பில்டிங்கில் இருக்குது. சொந்தமாக கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்பதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கின்ற இடத்துலலாம் புதுசாக நியாய விலை கடைகளை திறந்தால் தான் அந்த கிராம மக்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி ரேஷன் உட்பட அத்தனை அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும். அதாவது அரிசி, சர்க்கரை, பாமாயில், கோதுமை இது போன்ற பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும். இதோடு கூட மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு இந்த பயிர்களையும் நம்ம ரேஷனில் தர வேண்டும் அப்படின்றதையும் நம்ம கேட்டிருக்கிறோம். நவதானிய பொருட்களையும் அந்த ரேஷன் மூலம் விநியோகம் செய்ய வேண்டும் என்பது நம்ம கோரிக்கை வச்சிருக்கு. கொடுக்குற பொருள் எடை குறையாமல் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த மெஷின் இன்னைக்கு நான் விருதாச்சலத்திலே பார்த்துருக்கேன். அந்த எடை போடுற மிஷின் நிறைய இடத்துல ஃபால்ட் இருக்குது. அந்த மிஷினரியெல்லாம் உடனடியாக சரி செய்து அது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். பயோமெட்ரிக்கே பல இடத்துல வேலை செய்கிறது கிடையாது. அந்த பயோமெட்ரிக் இம்மிடியட்டாக சரி செய்து பயனாளிகளுக்கு அது உதவி செய்யணும். இப்போ கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், வயசானவங்கெல்லாம் வராங்க. இப்போ நம்மளுக்கெல்லாம் எப்படி ஃபாஸ்டேக் கொடுக்குறாங்களோ அது மாதிரி ஃபாஸ்டேக் மாதிரி அவங்க துரிதமாக ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு புதுசாக ஒரு கார்டு அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் தரணும் அப்படின்றதும் நம்ம கேட்டிருக்கோம். நெல் உடனடியாக கொள்முதல் செய்யப்பட்டு அதை உரிய கிடங்குகளில் பாதுகாக்கப்பட்டு உரிய நேரத்தில் அது மக்களுக்கு விநியோகம் பண்ணும். ஒரு பக்கம் பார்த்தா அரிசி விலை ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சம்பாவும் இல்லை. இன்னைக்கு சம்பா இது வரைக்கும் விலையில, ஏன்னா தண்ணி இல்லை. கடமடை வரைக்கும் இன்னைக்கு தண்ணி கிடையாது. ஸோ ஒரு பக்கம் விளைச்சல் இல்லை, ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, ஒரு பக்கம் பார்த்தா அதை பாதுகாக்காமல் மழையில் நனைஞ்சு முளை விட்டு போயிட்டுருக்கு. எல்லா மூட்டைகளும் நனைஞ்சு வீணாக போயிருக்கு. ஸோ இது சிஸ்டம் கம்ப்ளீட்டாக சரியாகணும். எல்லா இடத்துலையும் உடனடியாக நெல் கொள்முதல் பண்ணணும். இப்போ கிராமத்திலேருந்து அது நெல் கொள்முதல் பண்ணுற வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. அதுக்குள்ளே மழையில் நனையுது. அதனால் கிராமங்களுக்கே சென்று நேரடியாக நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது போல பல விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். கேப்டன் தான் முதல்ல ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொன்ன முதல் தலைவர் கேப்டன் அவர்கள் தான். அது இன்னும் அது சாத்தியம் இல்லாமல் இருக்கு. அந்த ஸ்கீமு எல்லா இடத்துலையும் எங்கள் தொகுதியிலேயே பார்த்தா விருதாச்சலத்துலேயும் எடை குறைவாக இருக்குங்கிறாங்க. அந்த எடை குறையாமல் இருக்கணும்னா அதை நீட்டாக பேக் பண்ணி ரேஷன் பொருளை வீடுதோறும் விநியோகம் செய்தால் அது மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன் கிராமங்களில் ரேஷனை மட்டுமே நம்பி வாழ்கின்ற ஏராளமான ஏழைகள் இன்றைக்கும் எல்லா கிராமங்களிலும் இருக்காங்க.
அப்போ அந்த ரேஷன் வந்து சரியான முறையில் கொடுக்க வேண்டும் அப்படின்றதையும் நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அத்தியாவசிய பொருள் நம்ம எடுத்தா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர், கல்வி, மருத்துவம், இதுதான் ஒரு மனிதருக்கு பேசிக்கா தேவை. அதில் முதலிடத்தில் இருப்பது உணவு. அந்த உணவு என்பது மிக மிக முக்கியமானது. அந்த உணவு எல்லா மக்களுக்கும் சரிசமமாக கிடைக்கணும். தனி மனிதருக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழிப்போம் சொன்னார் பாரதியார். ஆனால் நிறைய மக்கள் இன்னும் பட்டினியில் இருக்கிறது உண்மை. கேப்டனும் எப்பவுமே கேப்டன் அப்படின்னாலே தன்னை தேடி வந்தவருக்கு உணவளித்தவர் கேப்டன் அப்படின்றது ஒரு வரலாறு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்த வரலாறு அதற்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு தான் இருக்கு. ஒரு அம்மா தான் பசி அறிஞ்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அது போல ஒரு தாயாக தந்தையாக இருந்து மக்களுடைய அந்த பசியையும் உண்மையான தேவையும் அறிந்து உணவளிப்பதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தார் கேப்டன். அதனால அந்த உணவு என்பது மிக முக்கியம். அதை தயாரிக்கின்ற இன்னைக்கு உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் தான் நமக்கு எஜமானர்கள். எனவே கூட்டுறவு மூலயமாகவும் உணவு பாதுகாப்பு மூலமாக தமிழ்நாடு முழுக்க அனைவருக்கும் சரிசமமாக அந்த பொருட்கள் போய் சேரணும் அப்படின்றதையும் நாங்கள் துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம். சரிங்களா? யார் முதலமைச்சர் பேசியிருக்காரா? ஏன்னா நாங்கள் இப்போதான் வெளியே வரோம், என்ன நாங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு இன்னும் நான் பார்க்கல. அதனால இங்கே ஒரு நிலைப்பாடு அங்கே ஒரு நிலைப்பாடுன்னா இதையெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் ப்ரெஸ் பீப்புளே இதை கேள்வியாக கேட்குறீங்க. நிச்சயமாக நம்ம நிலைப்பாடில் என்றைக்குமே நம்ம மாறக்கூடாது. ஒரு நிலைப்பாடை எடுத்தால் அதில் உறுதியாக இருந்தால்தான் மக்களுக்கு நம்ம மீது நம்பிக்கை வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் கேப்டனின் நிலைப்பாடு. அதுதான் எனது நிலைப்பாடு, தேமுதிகவின் நிலைப்பாடு. அதனால நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த காரணம் கொண்டு விட்டு கொடுக்க கூடாது. தன் நிலைப்பாட்டை கட்டாயம் மாற்றிக்க கூடாது. அவர் தமிழ்நாட்டுக்காகவும் மக்களுக்காக தான் பேசணுமே ஒழிய இங்கே சட்டசபையில் ஒரு நிலைப்பாடு, இங்கே முதலமைச்சர்கள் மாநாட்டில் ஒரு நிலைப்பாடு என்று நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஃபுல்லாக இன்னும் பார்க்கல. பார்த்துட்டு என்னுடைய கமெண்ட்ஸை சொல்லுவேன் நாளைக்கு வரும்போது. ஆனால் அப்படி இருந்தால் அது நிச்சயம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசியிருக்கேன். இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், வரவேற்கத்தக்கது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு காரு இருக்கு, இதுதான் உண்மை. இந்த பாருங்க, இந்த வரிசையில் பாருங்க, எல்லாருக்கும் ஃபாரின் காரே இருக்கு, சாதாரண கார் கூட இல்லை, ஃபாரின் கார்ஸே நிற்குது எல்லாருக்குமே. ஸோ கார் இன்னும் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கலாம். மற்றவர்களுக்கு நான் நேற்றே சொன்னது மாதிரி பால் கொள்முதல் விலையில் 3 ரூபாய் தான் உயர்த்தியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் உயர்த்தியிருக்கலாம். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியை பண்ணியிருக்கலாம். ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். ரேஷனுக்கு முழு உரிமை கொடுத்துருக்கலாம். இது போன்று அரசாங்கம் இன்னும் ஏழைகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் அந்த தொகையை செலவு பண்ணியிருந்தால் அதை தேமுதிக வரவேற்றிருக்கும் என்பதை நேற்றே என் கருத்தை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் முதலமைச்சர் இதுவரைக்கும் இந்தியாவில் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதனால் அவர் ஒரு கார் பிரியர். எப்பவுமே எங்கள் சின்ன வயசுலேருந்து விஜய் அவர்கள் எங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க தாவேக்கால எல்லாரும் கார் வேணும்னு அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால எல்லாருக்கும் அது கொடுத்துருக்காரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நல்லதாகவே கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லை அது வேற. பட் அவருடைய திட்டங்கள் மக்களுக்காகவும் கடைகோடி மனிதனுக்கும் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் எம்எல்ஏஸ்க்கு அந்த பெனிஃபிட் போகிறத விட அந்த ஸ்கீமுக்கு அந்த பணத்தை ஏழைகளுக்கு பண்ணியிருந்தா அதை தேமுதிக வரவேற்றிருக்கும். இதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நேற்றே நான் சொன்னேன் 90% ஆஃப் த எம்எல்ஏஸ்க்கு கார் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கீம் தேவையா என்பதுதான் தேமுதிகவினுடைய கேள்வி என்பதை நேற்றே நான் பதிய வச்சிருக்கேன். அதுதான் முதலமைச்சர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அதனால் இன்னைக்கு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் கேள்விப்பட்டேன். திருநெல்வேலியில் கங்கை கொண்டானில் பாதிரியாருக்கு பாலியல் வன்கொடுமை
4 குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த பாதிரியாருக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். அந்த நீதி அரசர்களுக்கு தலை வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்கவுண்டர் தான். இந்த தூக்கு தண்டனை என்பதும் இன்னொரு மாறுபட்ட என்கவுண்டர் தான். அதனால இதை தேமுதிக நாங்கள் மனதார வரவேற்கிறோம். அந்த தூக்கு தண்டனை கொடுத்த நீதி அரசர்களுக்கு தேமுதிக சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது போன்று தொடர்ந்து சிறு பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடும் சட்டம் விதித்து தூக்கு தண்டனை கொடுத்தாதான் இதற்கு முற்றுப்புள்ளி வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே இன்னைக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பொன்னான நாளாக பெண்கள் சார்பாக இதை நான் சொல்றேன். இது ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கிடைத்த மகிழ்ச்சி செய்தி என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.